வசனத்தை நாம் எரேமியாவின் புஸ்தகத்தின் 31ஆம் அதிகாரத்திலே அதன் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கப் போகிறோம். எல்லாரும் திருப்பங்கள். கொஞ்ச நேரம், ரொம்ப நேரம் நான் எடுக்க மாட்டேன், கொஞ்ச நேரம். எரேமியா 31ஆவது அதிகாரம் 3ஆவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 3. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். நம்ம இழுத்துக் கொள்ளும் தேவன். நாம் எல்லாரும் பல இழுப்பு சக்திகள் நடுவிலே வாழ்கிறோம். இந்த தேசத்தை நீங்கள் பாருங்கள், இந்த மக்களை பல சக்திகள் இழுக்கிறது. அவருடைய வாழ்க்கையை நரக வாழ்க்கையாகவே ஆக்குகிறது. பாவத்துக்கு ஒரு வல்லமை இருக்குது, அது இழுக்கும். அவனவனுடைய சுய இச்சைகளுக்கு ஒரு பவர் இருக்குது. அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு பாவம் செய்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பாவமே ஒரு இழுக்கிற சக்தி. அது சிறுவர்களை இழுக்குது, ஸ்கூல் காலேஜ் பிள்ளைகளை இழுக்குது, பெரியவர்களை இழுக்குது, வயோதிபர்களை இழுக்குது. பாவமே மனுஷனை இழுக்கிற ஒரு சக்தி. சுய இச்சைகளே இழுக்கிற ஒரு சக்தி. மனிதன் அதனால இழுக்கப்பட்டு இயேசுவை விட்டு அல்லது அவன் ரட்சிப்பை விட்டு விடுகிறான். அந்த இழுப்பு சக்தி. உலகம் ஒரு இழுப்பு சக்தி. இந்த காஸ்மோஸ் என்று நாம் சொல்லுகிறோம், இப்பிரபஞ்சம், இதற்கு ஏற்கனவே ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. அதுக்கு புவி ஈர்ப்பு சக்தின்னு பேர். அதையே நீங்க நல்லா யோசித்தா, இந்த உலகமே மனுஷர்களை தாம் பக்கம் இழுக்குது. மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கே திரும்புவாயின்னு மண்ணு அவங்களை இழுக்குது. மனுஷர்கள் இழுக்கப்பட்டு மாண்டு போகிறார்கள். தேமா என்கிற ஒரு சீசன் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலோடு சேர்ந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தவன். ஆனால் இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு விலகி போனான் என்று பவுல் எழுதுகிறார். தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து விலகி போனான். இப்பிரபஞ்சம் அவனை இழுத்தது. யூதாசை பணம் இழுத்தது. பணம் நமக்கு எல்லாருக்கும் தேவை. அது ஒரு ஈர்ப்பு சக்தி தான். நீ எதை காட்டினாலும் பணத்தை காட்டுங்க, மனுஷன் விழுந்துருவான். அது ஒரு இழுக்கும் சக்தி. அங்கே நம்ம எச்சரிக்கையாக தான் இருக்கணும். அது இழுக்குது, நிறைய மனுஷங்களை இழுக்குது. பணம் மனுஷனை இழுக்குது. அதே மாதிரி ஃபேம், நமக்கு எல்லாரும் மத்தியில் புகழணும், அது ஒரு இழுப்பு சக்தி. புகழை தேடி ஓடுறாங்க நிறைய பேர். இதே மாதிரி நிறைய இழுப்பு சக்திகள் அங்கே இருந்தாலும், எல்லா இழுப்பு சக்திக்கும் மேலான இழுப்பு சக்தி ஒன்று இருக்கு. அது மக்களை கூட்டம் கூட்டமாக இழுக்கிற சக்தி. அது என்ன சக்தி என்றால், 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உள்ள சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசித்து பார்த்தால் நீங்கள் அறிவீர்கள். 7 கொம்புகளையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உள்ள பெரிய சிவப்பான வலு சர்ப்பம். அதன் வால் வானத்து நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து பூமியிலே தள்ளிற்று. இது வானத்து நட்சத்திரங்களை சொல்லும்போது நீங்கள் காண்கிற நட்சத்திரம் அல்ல. நட்சத்திரம் போல பிரகாசித்த இஸ்ரவேலர்கள், நட்சத்திரம் போல பிரகாசித்த பரிசுத்தவான்கள், அதான் அர்த்தம். 12 கோத்திரங்கள்ல 1/3 பங்குன்னா என்ன? 4 கோத்திரத்தை அது இழுத்துரும். நீங்கள் அதை சரித்திரத்திலையும் பார்க்கலாம், எப்படி அவங்க இழுக்கப்பட்டாங்கன்னு. இந்த 4 கோத்திரங்கள் சில அடிபட்டுச்சு. இதே மாதிரி உதாரணம் தான் சொல்கிறேன். ஒரு ஆளுக்கு 12 பிள்ளைகள் இருந்தால் அதில் 4 பிள்ளைகளை பிசாசு இழுத்துரும். ஒரு சபையில் 12 பேர் இருந்தால் 4 விசுவாசிகளை பிசாசு இழுத்துரும். இயேசுவுக்கு 12 சீஷர்கள்,
அதில் 4 பேரை இழுக்கிறதுக்கு பிசாசு முயற்சித்து யூதாசைத்தான் முதலாவது பிடித்தான். அப்போ இழுக்கும் சக்தி 1/3 பங்கை இழுத்து, அப்படின்னா உலக ஜனத்தொகையில் 1/3 பங்கை ஈஸியாக இழுத்துது கொண்டு. பெருவெள்ளம் எப்படி மனுஷர்களை இழுத்து கொண்டு போய் கொன்று போடுகிறதோ அதே மாதிரி சோதனையின் வெள்ளங்கள் மக்களை இழுத்து கொண்டு போகிறது. மரண நதி இழுத்து கொண்டு போகிறது. அப்போ இந்த இழுப்பு சக்தி உலகத்தில் நிறைய தீமைக்கான இருக்கு. நீ கொஞ்சம் கிருபை இல்லாமல் ஜெபம் பண்ணாமல் இயேசுவோடு ஒட்டாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் இழுக்கப்பட்டு போயிடுவீங்க. இழுக்கிற வேற சக்திகள் இருக்குது. அவைகள் என்னவென்றால் உங்களுடைய சொந்த மெமரி, உங்களுடைய ஞாபக சக்தியை உங்களை பின்னுக்கு இழுக்கும். ஏன்னா கடந்த காலத்தில் நீங்கள் செய்த பாவங்கள் ஞாபகத்துக்கு வரும். தகுதி இல்லை, ஆண்டவரே நான் இவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சுட்டேன், இயேசுவே உங்கள்கிட்ட கிட்ட வர்றதுக்கு கூட நான் தகுதி இல்லை, அவ்வளோ பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லி உங்களுடைய பழைய கால, உங்கள் கடந்த கால நினைவுகள், யுவர் மெமரி வில் டேக் யூ பேக். இதில் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடு. இயேசுவை நோக்கி வரணும். இயேசு நோக்கி வரணுமானா இந்த மண் எண்ணங்களில் இருக்கிற வைகளெல்லாம் விட்டுறணும், மறக்கணும். இல்லை அதுவே இழுத்துட்டு போயிடும். நீங்கள் தவறு செய்யாதவர்கள், பாவம் செய்யாதவங்க இல்லை, ஒரு பாவம் செய்திருப்பீங்க. இயேசு அழகாக மன்னிக்கிறார். மன்னித்த பிறகும் அந்த நினைவுகள் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்கள் நினைவுகளே உங்களை இப்படி பாவம் செய்து வந்தானே, இப்படி பாவம் செய்து வந்தானே சொல்லிட்டு இயேசு ஒன்றை வராமல் அதுவே பிடிச்சி இழுக்கும். பின்னால் நான் இப்போ இழுக்கும் சக்திகளை சொல்கிறேன், பின்னுக்கு இழுக்கும் சக்திகளை சொல்கிறேன். இன்னொரு வசனம் இருக்குது, பிடித்து இழுக்க நாய்கள் உண்டு, நாய்களை அனுப்புவேன். இது எரேமியா புஸ்தகத்தில் 15:3 இருக்கு. பிடித்து இழுக்கிற நாய்கள்னா, நாய்கள்னா என்னன்னு பொதுவாக நினைக்கிறீங்க நீங்கள்? ரோட்டில் போகிற நாய்கள் இல்லை. நாய்கள்னா இதை குறித்து பவுல் எழுதுகிறார். நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். நாய்கள்னா என்னது? அது பவுலும் எழுதுறார், இயேசுவும் அதை சொன்னார். நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். அது என்னது? பின்வாங்கி போனவர்கள். யூதர்கள் புறஜாதிகளை நினைப்பாங்க, புறஜாதிகளை நாயும்பாங்க. அதனால தான் யூதர்கள் நாய்கள்னா அவங்களுக்கு புறஜாதிகள். இதனால தான் ஒரு ஸ்திரீ இயேசுவிட்ட வந்தபோது ஆண்டவர் அந்த சிஸ்டரை சோதிக்கும்படி சொன்னார். நாங்கள் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய் குட்டிகளுக்கு போடுகிறது நியாயம் அல்ல என்றார். அந்த அம்மா சொல்லிச்சு, மெய்தான் ஆண்டவரே, நாங்கள் நாய்கள் தான், ஆனாலும் எஜமான் மேஜிலிருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்கள் தின்னுமே அப்படின்னு உடனே அந்த ஹம்பிள் ஸ்பிரிட்டுக்கு அந்த அம்மாவை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், எடுத்து ரட்சித்து ஆசீர்வதித்தார். இன்னைக்கு புறஜாதிகள் நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அப்போ இழுக்கும் சக்திகளை உங்களுக்கு நான் சொன்னேன். பின்மாற்றம் இழுக்கும். நாய்கள்னா பின்மாற்றத்தை பவுல் எழுதுகிறார். நாய் தான் கக்கினதை திரும்ப தின்னும் போல கர்த்தருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்தவர்கள் புதுப்பிக்கப்படக்கூடாத அளவுக்கு போய்விடுவார்களாம். அப்போ நாய்கள் பின்மாற்றம். இயேசுவிட்ட ஒரு தடவை வந்துட்டு அப்புறம் பின்வாங்கி போகிறது. ஒரு நல்ல ஆவிக்குரிய சபைக்கு வந்துட்டு பின்வாங்கி போகிறது. இந்த பின்மாற்றம் அப்படிங்கிற ஒரு பெரிய வார்த்தை, பேக் ஸ்லைடிங் சொல்றது பெரிய வார்த்தை. இது மக்களை போட்டு இழுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப பின்மாற்றம்ங்கிற ஒரு சக்தி இழுத்து கொண்டு போகிறதை நாம் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்து நாய்கள் மட்டுமல்ல, நாய்கள்னா பின்மாற்றம், பின்மாற்றத்தின் சக்தி, பின்னுக்கு இழுக்கும் சக்தியாக தான் நாய். உங்களை யாரையாவது பின்மாற்றத்தின் சக்தி இழுக்குதா? நீங்க விட்ட பாவத்தை திரும்ப செய்றீங்களா? அதான் நாய்களுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கு. நாய் தான் கக்கினதை, இந்த பாவம் வேண்டான்னு கக்கிட்டோம், அப்புறம் அதை மறுபடியும் தின்னுமா நாய்கள். விட்ட பாவத்தை நீ செய்தா பின்மாற்றத்தில் அகப்பட்டிருக்கிறாய் தான் அர்த்தம். அப்ப அது இழுக்குது, நாய்கள் இழுக்குது. நாய்கள் மட்டுமல்ல, ஓநாய்களும் இழுக்குது. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபை மூப்பர்களை சந்தித்து அவர்களோடு பேசும்போது
அவர் சொல்றார், நான் போன பின்பு, அது 20ஆம் அதிகாரத்தில் 29, 30 இந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா, சபையாரே, எபேசு சபை மூப்பர்களே, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் என்று அறிந்திருக்கிறேன். உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் அவர்கள் மாறுபாடானவைகளை போதித்து சீசர்களை தங்களிடத்தில் இழுத்து கொண்டு போய்விடுவார்கள். அப்ப இழுக்கப்பட்டு போகிறார். மாறுபாடானவைகளை போதிக்கிற ஓநாய்கள். பவுல் பாருங்க அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கான்னு பாரு. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாருன்னு பாரு. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி. எங்கே இழுத்து கொள்ளும்படி? சீசர்களை இயேசு அண்டை கிடையாது. எங்கே இழுப்பாங்க? தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். பவுல் அப்போஸ்தலனா இருந்தாலும் ஒரு தீர்க்கதரிசி. எபேசு சபையை அவர் தான் கட்டினார். எபேசு பட்டணத்தில் அவங்க வணங்கி வந்தது தீனாள் என்கிற ஒரு விக்கிரகம், ஒரு தெய்வம். தீனாள், டயானா, வானத்திலிருந்து விழுந்த சிலை என்று அவர்கள் நம்பினார்கள். அதை வணங்கின அந்த எபேசு பட்டணத்தில் போய் அந்த விக்கிரகங்களை செய்கிற மக்களிடையே பிரசங்கம் பண்ணி இயேசுவை அறிவித்து அதில் பெருங்கூட்டம் ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டு அவங்கெல்லாம் கூடி வந்து அவர்களெல்லாம் ஞானஸ்நானம் கொடுத்து சபையாக அவர் உண்டாக்குனார். அதுக்கப்புறம் மூப்பர்களை அதற்கு ஏற்படுத்திட்டு அவர் இன்னொரு இடத்துக்கு போய் வேறு இடங்களுக்கெல்லாம் போவார். ஆனால் இயேசு சொல்லியிருக்கிறார், உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள் அப்படின்னு. அதனால் அவர் இங்கேயும் போனார். இப்போ எபேசு பட்டணத்தில் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சபையை உருவாக்கிட்டு அவங்கள விட்டு போகும்போது சொல்கிறார், நான் இருக்கிற வரைக்கும் ஓனாய் வராது, ஆனால் நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும். உங்களிலும் சிலர் எழும்பி, அந்த உங்களிலும் சிலருங்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள பற்றி தான் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். நமக்குள்ளேயே சிலர் அப்படிங்கும்போது பயம். உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று இயேசு சொல்லும் பொழுது எல்லா சீசர்களுமே பயந்தாங்க. நானோ அவங்களுக்கு அது பொருட்கள் எப்படி சொல்லிட்டாரே, நானோ இந்த மாதிரி உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி. அதனால தான் யாரும் யாரோடையும் இழுப்புக்கும் நீங்கள் செவி சாய்த்திடக்கூடாதுன்னு நாங்கள் ரொம்ப கவனமாக இருப்போம். பலிபீடம் உங்களை இழுக்கணும், அத்தோடு சரி. இனி இழுக்கிற நல்ல சக்திகளை குறித்து உங்களோட பேசுகிறேன். ஆனால் அந்த பொல்லாத சக்திகளை இப்போ பேசி முடிக்கிறேன். ஓநாய்களும் பிடிச்சி இழுக்கும், நாய்களும் பிடிச்சி இழுக்கும். நாய்கள்னா பின்மாற்றம். நம்முடைய மெமரி நம்மளை பின்னால் பிடிச்சி இழுக்கும். நம்முடைய சுய இச்சைகள் நம்ம இழுத்து பாவம் செய்ய வைக்கும். பாவத்துக்கே ஒரு சக்தி இருக்குது, அது நம்மளை இழுக்கும். உலகத்துக்கு ஒரு சக்தி இருக்குது, பிரபஞ்சத்திற்கு, அது உங்களை மயக்கி இழுக்கும். கண்களின் காட்சி என்ன, அதனால தான் பெரிய ஆடல் பாடல் ஆர்ப்பாட்டம் கொண்டாட்டம். இதுதான் சின்ன விசுவாசிகள் கூட சின்ன பிள்ளைகளை போல தான் இருக்காங்க. கோயில்களில் போகிறவங்க கையில் பலூனை கொடுத்து விடுறது, சின்ன சின்ன விளையாட்டுத்தனமாக வாழ்கிறது, சீரியஸ்னஸ் இல்லை. ஏன்னா எத்தனை சக்தி பின்னால் இழுக்கும் போது நம்ம எவ்வளோ சீரியஸாக இருக்கணும். வெள்ளம் இழுக்குது, ஒரு கயிறை கட்டி தான் எல்லாரும் அதில் ஆற்ற கிடப்பாங்களாம். அது மாதிரி தான் இயேசுனுடைய சிவப்பு நூல் கயிறு வருது. ராகாபின் வேசி இருந்த வீட்டில் இந்த சிவப்பு கயிறை தொங்க விட்டாங்க. அதை பார்த்தா உன் வீட்டில் உள்ள ஒருத்தரையும் அவர் அழிக்க மாட்டாங்க என்று சொல்லி சிவப்பு நூல் கயிறு தொங்க விட. அது மாதிரி நம்மளை இணைக்கிறது ஒரு சிவப்பு நூல் கயிறு, அது இயேசுனுடைய ரத்தம். இப்போ நிறைய இழுக்கிற சக்தி இருக்குது. நீங்கள் இந்த ஜெபம் பண்ணாமல் எப்படி இருப்பீங்க? நீ உபவாசம் இல்லாமல் எப்படி இருப்பீங்க? உங்களுக்கு ஒரு சபை இல்லாமல் எப்படி பிரதர், எப்படி சிஸ்டர்? முடியவே முடியாது. நான் அடித்து சொல்கிறேன், உன்னால் ஒரு பரிசுத்தவானா இருக்க முடியாது.
நீ இயேசு வரும்போது மறுரூபமாக முடியாது, முடியவே முடியாது, அவ்வளோ கஷ்டம். ஏன்னா அவ்வளவு இழுப்பு சக்தி இருக்குது. பணம் இழுத்துட்டு போகும், அல்லது புகழ் இழுத்துட்டு போகும், அல்லது உன் சொந்த இச்சைகளே இழுத்துட்டு போகும். ஏன்னா இப்பிரபஞ்சம் பயங்கரம். அந்த மண்ணே உன்னை இழுக்குமே. ஏன்னா மண்ணிலிருந்து வந்ததுனால மண் இழுக்கும். தாவீது சொல்றார், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறதுன்றார். அது அதனால தான் லோகம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், போதும் இயேசு எனக்கு. இதுதான் பிரதிஷ்டை. லோகம் வேண்டாம். பயங்கர ஆபத்தானது லோகம். நம்மெல்லாம் அது எப்படி உலகம் இல்லாமல் வாழ முடியும்? ஜாலியாக வாழ வேண்டாமா? இயேசுடைய பிள்ளைகளுக்கு ஜாலி இல்லையா? அப்போ கொண்டாட வேண்டாமா? உங்கள் ரட்சிப்பை கொண்டாடுங்க, இயேசுவை கொண்டாடுங்க, பரிசுத்தாவியை கொண்டாடுங்க, உங்கள் பரிசுத்தத்தை கொண்டாடுங்க. உலகத்தான மாதிரி பெருசாக யோசிக்காதீங்க. ஏன்னா இழுக்கும் சக்திகள் இன்னும் நீங்களே நிறைய அதில் வருஷப்படுத்தி கொள்ளலாம். மியூசிக் இழுக்கும், அது ஒரு சக்தி. அது லூசிஃபருக்கு ஆண்டவர் கொடுத்த ஈவு. தேவ தூதர்களில் 3 பங்குக்கு 3 தலைவர்கள், அதில் ஒரு தலைவர் லூசிஃபர். அவனுக்கு மியூசிக்கெல்லாம் கொடுத்துருந்தார். அவன் செட்டைகளை விரித்தாலே மியூசிக் வரும், அது பரலோகத்தை சந்தோஷிப்பிக்கும். அவ்வளோ பெரிய மியூசிக் இருந்தது. ஆனால் அவன் தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக தன்னை உயர்த்த எண்ணி விழுந்து போனான். தேவன் அவனை தள்ளிட்டு அந்த இடத்துல தான் நம்மளை வச்சிருக்கார். அல்லேலூயா. விழுந்த லூசிஃபருடைய பங்கு 3 பங்கா பிரிங்களேன். தேவ தூதர்களை 3, அங்கே ஒரு தேவதூதர், இங்கே தேவதூதர், இங்கே ஒருக்கு கேப்ரியல், இன்னொன்றுக்கு மிகாவேல், இன்னொன்றுக்கு லூசிஃபர். லூசிஃபர் விழுந்துட்டான், அவன் தான் பிசாசா போயிட்டு. இப்போ அந்த இடத்துல தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு சேனை வேணும். அதுதான் ரட்சிக்கப்பட்டவங்களை கொண்டாந்து அதில் செட் பண்ணுறார். இதில் ரட்சிக்கப்பட்டு வந்து இதில் வாரவங்க பெரிய பதவியில் இருக்கிறோம்னு அர்த்தம். அதே வேளையில் பெரிய ஆபத்தான பதவி அது. லூசிஃபருக்கு கடும் கோபம். அவங்களுக்கு இந்துக்கள் மேலேயோ அல்லது குடிகாரர்கள் மேலேயோ கோபமே கிடையாது. பாவம் செய்கிறவங்க மேலே அவங்களுக்கு, பிசாசுக்கு, லூசிஃபருக்கு கோபம் கிடையாது. விட்டுட்டு வந்தோம் பாருங்க, அதனால அவனுக்கு கோபம். அதனால உங்களை பிடிச்சி கண்ட வம்புகளில் இழுப்பான், கண்ட பிரச்சனைகளில் இழுப்பான், கண்ட சோதனைகளை உங்களுக்கு தூக்கி போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள்னு வேற பைபிளில் இருக்கு. தூக்கி போடுவான், சகல உபத்திரத்தையும் தூக்கி போடுவான். எதுலையாவது ஒன்றில் நீங்கள் மாட்டுவீங்கன்னு. அதுக்கு இன்னொரு பேர் வலை. அவன் வலையை விரிப்பானான், நெட்டு. இன்னொரு வசனம் இருக்கு, தூண்டில்னு போட்டு. இதெல்லாம் போட்டு உங்களை இழுக்கிறதுக்கு அவன் வசதி பண்ணுறான். உங்களுக்கு ஒரு தூண்டில் போட்டால் போதும். சிலருக்கு கொஞ்சம் பணத்தை போட்டால் போதும், இழுத்துரும். மீனை பிடிக்கிறதுக்கு ஏதாவது போட்டு இழுப்போம் பாருங்க, அந்த மாதிரி. எத்தனை போட்டாலும் இழுபடாமல் இருக்கிறதுக்கு இந்த பக்கம் இழுப்பு சக்திக்குள்ளே வந்துடணும். அது இயேசு தான் நம்மளை இழுக்கிறார். காருண்யத்தால் உன்னை நான் இழுத்துக்கோ. 1000 கை அந்த பக்கம் இழுத்தாலும் ஒரு கை இந்த பக்கம் இழுக்குது. பரலோகத்தின் பக்கம், பரிசுத்தத்தின் பக்கம், தேவனாகிய கர்த்தர் பக்கம், சிருஷ்டிகரின் பக்கம். அது காயப்பட்ட இயேசுடைய கை. அந்த கை இழுத்து தான் நாங்கள்லாம் வந்தோம். நீங்களா வந்திருந்தீங்கன்னா நீங்களா போயிடுவீங்க. இயேசு இழுத்து நீங்கள் வந்திருந்தீங்கன்னா போகவே மாட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தானா வந்தது தானா போயிடும், தப்பி வந்தது தப்பி போயிடும். ஆனால் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன். எப்படி பைபிளில் அல்லது பாட்டு எப்படி வருது? நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன் அப்படின்னா நீ பிடிபட மாட்ட, எவர் கையிலையும் அகப்பட மாட்ட. ஆனால் இயேசு அப்படிப்பட்ட உன்னை பிடிச்சு கொண்டு வந்தார், பிடித்து இழுத்து கொண்டு வந்தேன். அது எப்படி இழுத்தாருன்னா கோபத்தில் இல்லை, நியாய தீர்ப்பில் இல்லை. அவர் தம்முடைய காருண்யத்தால், தம்முடைய கிருபையினால் அவர் என்னை இழுத்து கொண்டார். அல்லேலூயா. நாம் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் நம்ம ரட்சிப்பை கொண்டாடுறதுக்கு தான் தினம் சபை கூடி வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா.
வேற எல்லாத்தையும் சொல்லிட்டு ரட்சிப்பே நீங்கள் சிந்திக்கலைன்னா பிரயோஜனம் இல்லை. மனுஷங்களுக்கு உலகத்தில் இருக்கிற வரைக்கும் கவலைகள் இருக்கும். கவலை கூட பரவக்கூடியது, அது கூட இழுக்கும் ஆட்களை. இப்போ என்ன பிரதர் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டோன்னா அவர் ஒரு கவலை சொல்லுவார். அவர் சொல்கிற கவலைக்குள்ளே நீங்கள் இழுக்கப்பட்டுருவீங்க. இப்படி ஒருத்தர் கவலையை சொல்லி இழுத்து ஆக எல்லாருக்குள்ளேயும் கவலைகள் வந்துடும். அதனால் கவலைகளை இன்னொரு ஆள்கிட்ட சொல்லாமல் நேர சிருஷ்டிகர்த்தர், நமது இரட்சகர், நம்முடைய ஆத்ம நேசர், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீ அவனுக்கு தெரியப்படுத்தி, இவளுக்கு தெரியப்படுத்தி, குறும்பூர் குப்புசாமிக்கு தெரியப்படுத்தி, மதுரை மாடசாமிக்கு தெரியப்படுத்தி வச்சிருக்கிறியே தவிர தேவனுக்கு தெரியும். அது அவருக்கு தெரியுமே அப்படின்ட்டு நீ ஓ அலட்சியத்தினால தான் நீ கஷ்டப்படுற. நீங்களும் நானும் அலட்சியம் பண்ணவே கூடாது. 1000 கைகள் உலகத்துக்கு இழுக்குது, 1000 கைகள் நரகத்துக்கு இழுக்குது. ஆனால் காயப்பட்ட ஒரு கை நம்மளை பிடிச்சி பரலோகத்தை நோக்கி இழுக்குது 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 இழுக்குது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். லோத்து அந்த இருந்த இடம் வந்து சோதோம், குமரா, அத்மா, தொபாயிம், இந்த 4 பட்டணங்கள். பயங்கர அக்கிரமம், பாவம். ஆண்டவரே வருத்தப்பட்டு அந்த ஊரையே அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அங்கே பாவம் பெருகி போச்சு. அந்த 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 அவங்க செய்கிற பாவம் உள்ள பேருனால அந்த பட்டணமே வந்தது. பேர் வாங்கின பட்டணம் சோதோம். அவ்வளவு பெரிய பட்டணம், பாவங்கள். இப்போ இந்த ஆக அவ்வளோ அக்கிரமம் உள்ள சோதோம் குமரா, வருத்தப்பட்ட அந்த சோதோம் குமராவை அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு வந்து 2 தூதர்கள் அனுப்புகிறார். தூதர்கள் வந்து சொல்கிறாங்க, லோத்தை பார்த்து சொல்கிறாங்க, லோத்துவே, நீ இந்த தேசத்தில், இந்த சந்ததியில், இந்த காலத்தில் நீ நீதிமான், உன்னைய காப்பாற்றும்படி எங்களுக்கு கட்டளை. அதனால் நீ வந்து அந்த மலையை நோக்கி ஓடிப்போ, சமபூமி எங்கும் நில்லாதே, மலையை நோக்கி ஓடு. தேவதூதர்கள் சொன்னா இவர் என்ன பண்ணுறாருன்னா தாமதம் பண்ணுறாராம். இவர் டிலே பண்ணிக்கிட்டே இருக்கார். ஆனால் ஆதியாகமத்தில் 19ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் எப்படி வருதுன்னா, லோத்து தாமதித்து கொண்டிருக்கையில் தேவன் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால் அவன் கையையும் அவன் மனைவி பிள்ளைகள் கையையும் பிடித்து இழுத்து கொண்டு போய் சோதோம் குமராவுக்கு வெளியே கொண்டு வந்து விட்டு, அவன் மேல் தேவன் வைத்த இரக்கத்தினால், காருண்யத்தால், அன்பினால், பேரன்பினால், விளக்கி சொல்ல முடியாத ஆழமான அன்பு, அந்த அன்பினாலே அவர் லோத்துவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு போயிருக்கார். அவன் வரமாட்டேன்னா, ஏன்னா அவனுக்கு அவன் மகள்களுக்குரிய மருமகன்கள் அந்த ஊரில். ஐயோ கல்யாணம்லாம் பேசி வச்சுருக்கோமே, இதெல்லாம் எப்படின்னு தயங்கினானோ என்னமோ. அவன் தயங்கி தாமதிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ மாதிரி நிறைய பேர் இயேசுவின் செய்தி தெரியும், ரட்சிப்பு தெரியும், ஆனாலும் டிலே பண்ணுவாங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு தாமதம், ஞானசம் எடுக்க தாமதம், பரவு பார்த்துக்கலாம் இல்லாமலே போயிரும்ல, அந்த வாய்ப்பே இல்லாமல் போயிரும்ல. எவ்வளோ ஆபத்து இருக்கு. பிசாசு வந்து இழுக்கிறான். எதுக்கு? பிசாசு ஒருத்தனை வலை போட்டு கொக்கி போட்டு இழுத்து அவனை வந்து நல்ல நிலையில் வைக்கிறதுக்காக இழுக்கிறான். அவனை அழிக்கிறதுக்கு, அவனை திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் இழுக்கிறான். அவனுடைய கையில் பிடிபட்டு இழுக்கப்பட்டா ஆரம்பத்தில் தென்றல் காற்று அடிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் யூரோகுளிதோன் என்னும் பெரிய கடுங்காற்று அடிக்கும், கப்பல் உடையும், பெரிய நாசம். நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான் போச்சு. எச்சரிக்கையா இல்லை. ஐயோ இழுக்கும் சக்தி இருக்குதே உலகத்தில்,
அப்போ நம்ம இயேசுடைய எழுப்பு சக்திக்கு சாயணுமே. உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி அவர் நம்மளை இழுக்கணும். உங்களில் நிறைய பேரை வானோடனே வந்துட்டீங்க, ஏசு கூப்பிட்டு உடனே வந்துட்டீங்க, ஏசு அழைச்ச உடனே வந்துட்டீங்க. சிலர் வரமாட்டீங்க. கோயிலில் உட்காந்துருப்பீங்க, மன அளவில் உள்ளத்தின் ஆழத்தில் முடியாது, அப்படி தான் இருப்பீங்க. நீங்கள் நீங்கள் இப்படி தாமதம் பண்ணும்போது ஆண்டவர் பரவாயில்ல அவனை விட்டுருவோம் அடுத்தவனை பார்ப்போம்னு போகல. அதுதான் உங்கள் மேலே என் மேலே வச்ச அன்பு. அவர் லோத்து பரவாயில்ல, லோத்து இல்லாட்டா இன்னொரு ஆண்டவருக்கு நான் ஆளா இல்லை நாட்டில் உலகத்தில். திருநெல்வேலியில் 40 லட்சம் மக்கள், 7 கோடி மக்கள் இல்லை தமிழ்நாட்டில், 150 கோடி இல்லை இந்தியாவில். ஏன் நம்ம தான் உண்டு அவருக்கு. ஆனாலும் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரு. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளினாலே நான் அவர்களை கட்டி இழுப்பேன்னு சொல்றாரு. இது அன்பின் கயிறை தான் யூஸ் பண்றாரு. பிசாசு எந்த கயிறை யூஸ் பண்றான்? அக்கிரம கயிறுகளினால் துன்மார்க்கர்கள் கட்டப்படுவார்கள். மாய கயிறுகளினாலே துன்மார்க்கர்கள் கட்டப்பட்டு இழுக்கப்படுகிறார்கள். பிசாசு மாய கயிறு வச்சிருக்கிறான், அக்கிரமத்தின் கயிறு வச்சிருக்கிறான், வலைகளை வச்சிருக்கிறான், கண்ணிகளை வச்சிருக்கிறான். 20ஆம் சங்கீதம் கடைசியில் நம்ம பார்க்குறோம், கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். அப்போ கண்ணி வச்சுட்டு இருக்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் கண்ணி வைப்பான். ஆம்பளையை பிடிக்க பொம்பளையால வச்சு கண்ணி பிடிப்பான், பொம்பளையால பிடிக்க ஆம்பளையால வச்சு கண்ணி பிடிப்பான். அவன் ஸ்டைல் பண்ணிட்டு வருவான். இப்போ நான் உலகத்தில் மியூசிக்கை கொண்டு வருவான். மியூசிக் நான் சொன்னேன், லூசிபர் இருந்தது. இயேசு உங்கள்கிட்ட இருந்து அள்ளி இன்னொரு ஆளுக்கு கொடுப்பாரு, ஆனால் உங்களுக்கு குறையாது. அல்லேலூயா, அதுதான் இயேசு. அல்லேலூயா. நீங்கள் உங்கள் பொக்கிஷத்துலேருந்து அள்ளி அள்ளி நீங்கள் கொடுத்தாலும் உங்கள் பொக்கிஷம் குறையாது. உங்கள் ஜப ஜீவிதத்திலேருந்து அள்ளி அள்ளி மற்றவங்களுக்காக கொடுத்தாலும் உங்களுக்கு ஜப ஜீவியம் குறையாது. நாங்கள் அள்ளி அள்ளி கொடுக்குறோம், எங்களுக்கு குறையிலையே. இதுதான் இயேசு. அல்லேலூயா. இதுதான் ரட்சகர். இதனால தான் நமக்கு இயேசு தேவை. அவர் நம்ம பிடிச்சி இழுக்கிறார் பாருங்க. என்னையெல்லாம் இழுத்தார். நம்ம ஈஸியாக அப்படியெல்லாம் வரமாட்டோம். அந்த பக்கம் இன்னொரு லைன் என்னை இழுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த லைனில் இயேசு என்னை இழுத்து கொண்டார். நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன். நான் லேசில் அவர் பிடிச்சார், அவ்வளோதான். நான் போய் அவர் பிடிப்படலை, அவர் பிடிச்சிக்கிட்டார். ஏன்? என் மேலே வச்ச அன்புனால என்னைய படிச்சு தூக்கிட்டார். பெத்த பிள்ளை அப்படி விழப்போகுதுன்னா தாய் பார்த்துட்டு இருக்காது, ஓடி போய் உயிரை கொடுத்தாவது தூக்கிடும். அந்த மாதிரி எனக்கா ஜீவனை தந்து தூக்கிட்டார். உங்களை கட்டாயப்படுத்துறார், பலவந்தம் பண்றார். நீங்க லேட் பண்றீங்க, உங்களை கட்டாயப்படுத்துவாங்க. எடு, ரட்சிக்கப்படு, ஞானசான் எடு, இயேசுண்டை வா, பாவத்தை விடு, கூட்டத்துக்கு வா, செமினாருக்கு வா, ஜபிக்க வா போட்டு. ஏன் என்னை ஃப்ரீயா விடுங்களேன்? நான் ஃப்ரீயா இருக்கிறேன். ஃப்ரீ பேர்டு. நான் ஒரு சுதந்திர பறவை, சிறகுடிந்த பறவை. ஆனா ஃப்ரீ பேர்டு கிடையாது. இயேசு வண்டை வந்த பிறகுதான் ஃப்ரீ. எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஃப்ரீடம் இருக்கு. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு பயங்கர ஃப்ரீடம். எதையும் சாப்பிடலாம், எல்லாத்தையும் சாப்பிட மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எதையும் அனுபவிக்க எங்களுக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் எங்களுக்கு தகுதி ஆயிராது. ஆமாவா இல்லையா? ஆமா. எதையும் நாங்க எடுக்கலாம், ஆனா நாங்க எடுக்க மாட்டோம். ஏன்னா அது இயேசுவுக்கு பிடிக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டோட்டல் ஃப்ரீடம், ஃபுல் ஃப்ரீடம் இயேசுவில் நமக்கு இருக்குது. இயேசு தான் கொடுக்கிறார் ஃபுல் ஃப்ரீடம், டோட்டல் ஃப்ரீடம். உங்களை இயேசு உங்களை என்னை இழுத்து கொண்டு இந்த சபையில் அன்பின் கயிறுகளினாலே கட்டி வச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தாமதம் பண்ணாதீங்க. எனக்கு என்னன்னா பயமாக இருக்குது. நீங்கள் தாமதம் பண்ண ஓனாய் பிடிச்சு கொண்டு போயிடும், அல்லது நாய் இழுத்துட்டு போயிடும். பாஸ்டர்மார் கண்ணில் எண்ணெய் ஊற்றிட்டு தான் உட்காந்துருக்க வேண்டியிருக்கும். எந்த பக்கம் எந்த பிசாசு யாரை இழுத்துட்டு போகுது அப்படிங்கிறது நாங்கள் தான் எங்கள் மனுபுத்திரனே உன்னை இஸ்ரவேல் புத்திரன் மேல் காவல்காரனாக வைத்திருக்கிறேன்னு கர்த்தர் சொன்னார். காவக்காரனுக்கு தெரியாமல் ஒன்று நடக்கக்கூடாது.
வீரபாண்டிய கட்டபொம்மன் பாராம ஒப்பிக்கிற காலம் இருந்தது நான் ரட்சிக்கப்படுறது. அப்போ நான் அதே மாதிரி நான் சொல்லுவேன், இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு தெரியாமல் ஒரு எறும்பு கூட இந்த பாஞ்சாலங்குறிச்சி எல்லைக்குள் நுழைந்து விட முடியாது. நான் என்ன சொல்லுவேன், ஒரு பாஸ்டருக்கு தெரியாம, ஒரு தேவ மனிதனுக்கு தெரியாம, ஒரு அனாயிண்டட் பர்சனுக்கு தெரியாம, அபிஷேகிக்கப்பட்ட மனிதனுக்கு தெரியாம ஒரு எறும்பு உங்க வாழ்க்கைக்குள்ள வரக்கூடாது. ஒரு சோதனை, ஒரு வியாதி, யார்கிட்ட கேட்டு வியாதியை யார்கிட்ட கேட்டு எந்த வழியா நீ இந்த ஆளுக்குள்ள வந்த, வெளியே போ இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. யார்கிட்ட கேட்டு உள்ள வந்த ஒழுங்கினமே, வியாதியே, பலவீனமே, எப்படி நீ வந்த? நீ முடியாது, வர முடியாது, எங்களை தாண்டி நீ வர முடியாது, நாங்க நிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் திறப்புல நிக்கிறோம். அல்லேலூயா. திறப்புல நிக்கிறோம். பலிபீடத்துல நிக்கிறது திறப்பில் நிற்பதா. தூப கலசத்தை பிடித்து திறப்பில் நிற்கிறோம். தாண்டி பிசாசு உங்களை இழுக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் உங்களை இழுக்க முடியாது. நீங்க நல்ல ஒரு இடத்துல வந்திருக்கீங்க, இயேசுவை பிடித்து கொண்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஒரு படம், ஒரு ஓவியம் பார்த்துருப்பீங்க. கடல் அலைகள் மோதுது, அதில் நிறைய பேர் செத்து மிதக்கிறாங்க. அதில் ஒரு 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 அங்கே அந்த 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 அலைகளுக்குள்ளேயே பாறை, ஒரு கருப்பு பாறை, பாறை மேலே ஒரு சிலுவை, ஒரு 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 ரக்கட் கிராஸ், ஒரு பாறை, சிலுவை வடிவத்தில் ஒரு பாறை. கப்பல் கவிழ்ந்து மக்கள் எல்லாம் அலசடிப்பட்டு அப்படியே நீந்தி நீந்தி வந்து பார்க்குறாங்க. நிறைய பேர் பிணங்கள் மிதக்குது. அதில் ஒரு ஒரு சகோதரன் அல்லது ஒரு லேடின்னு வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் லேடின்னு வைங்க, அவங்க சகோதரன் வைக்கணும். அவன் எப்படியாவது தப்பிச்சு அந்த பாறையில் வந்து அந்த சிலுவையை எப்படி கெட்டி பிடிச்சிட்டான். நிறைய பேர் சிலுவையை கெட்டி பிடிச்சிக்கிட்டாங்க, தப்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒருத்தங்க மட்டும், இவன் ஒத்த கையில் சிலுவையை பிடிச்சிக்கிட்டு இந்த கையில் மூழ்கி கொண்டிருக்கிற இன்னொரு ஆளை காப்பாற்றுற. இந்த பக்கம் நம்மன்னா அடுத்தவங்கள மறந்து இங்கே பிடிச்சிடும், ஒரு கையை அந்த பக்கம் கொடுத்து. இதாங்க உண்மையான சபை. அல்லேலூயா. நம்மளும் நல்லா இருக்கணும். இந்த ஊரில் 40 லட்சம் மக்கள், அவங்கள கொண்டு வந்து அவங்கள ரட்சிப்புக்குள் நடத்தி, அந்த இழுப்பு சக்திகள் எல்லாம் அவங்கள இழுத்து கொண்டு, ஏற்கனவே இழுத்துட்டு போயிடுச்சு, இனி அவங்கள இழுக்கிறதே கஷ்டம். இதுக்கு தானே இயேசு கோர சிலுவைக்கு போனார். அந்த கோர சிலுவையில் அவர் பட்ட பாடுகளை நினைச்சு பாருங்க. காயங்களும் அடிகளும் முள்கிரீடமும் கசப்பு காடியும், இதெல்லாம் எதுக்கு? ஏன்னா மனுஷனை இழுக்க கஷ்டம். அந்த அளவுக்கு மனுஷன் இழுப்புண்டு போனான். இவர் ரத்தம் சிந்தி அப்படி இழுக்கிறார். அவருடைய ரத்தம் தான் இழுக்குது. அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடு மரணம், இதை நீங்கள் தினமும் பேசணும், தினமும் இதைத்தான் நீங்கள் அறிவிக்கணும், இது சம்பந்தமான பாட்டைத்தான் நீங்கள் பாடணும். அதுதான் ரட்சிப்பை கொண்டு வரும். சிலுவை பாடுதான் மக்களை ரட்சித்தது. கொடிய கொடிய குடிகாரர்கள், கொடிய பெரிய பெரிய கேங் லீடர்கள், அருமையானவர்களே, அவங்களெல்லாம் இயேசுவண்டை வர்றதுக்கு காரணமாக இருந்தது இந்த சிலுவை பாடு மரணம் மட்டும்தான். கோயிலை பார்த்து ஒருத்தர் மனம் திரும்ப மாட்டாங்க. கோயிலில் எவ்வளோ பெரிய கோபுரங்கள் இருக்குது நம்ம நாட்டில். ஒரு கோயிலாவது மனுஷனுக்கு ரட்சிப்பு கொடுக்கல, கோபுரங்கள் ரட்சிப்பு கொடுக்கல. போதாதுன்னு சொல்லி நம்ம தேசத்தில் புது புது கோயில்கள் பிரதிஷ்டை நடக்குது. மனுஷனுக்கு ரட்சிப்பு இல்லை, ஆத்தும ரட்சிப்பு இல்லை. இழுத்துட்டு போகுது சக்திகள். நம்ம இந்திய தேச மக்களை வேற திசைக்கு இழுத்துக்குது போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தை பார்க்காதீங்க, ஏன்னா அது ஒரு சக்தி, அது ஒரு இழுக்கிற சக்தி. மக்களை இழுத்து கொன்று அழிக்குது. ஏன்னா மண்ணு இழுக்கும் சொன்னேன். கடைசியில் அவன் மண்ணுக்குள்ளே புதைக்கப்படுவான், இல்லைன்னா எரிக்கப்பட்டு மண்ணோடு மண்ணாய் போய் விடுவான்.
இங்கே இயேசு கூப்பிட்றார், இழுக்கிறார். அவருடைய வார்த்தையே நம்மளை இழுக்கும். அவர் பாடுகள் நம்மளை இழுக்குதா இல்லையா சொல்லுங்கள். அல்லேலூயா. அதனால் சபைகளில் எதை குறித்து தான் ரொம்ப பேசணும்? இயேசுவை குறித்து தான் ரொம்ப பேசணும். அவருக்கு பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நினச்ச நாய் ரெடியாக இருக்குது, நீ பின்மாற்றம் இழுத்துட்டு போயிடும். வேண்டாங்க. பவுல் சொல்கிறார், சிலுவையில் அறையப்பட்ட அவரையே நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன், வேறு ஒன்றையும் நான் பேசவில்லை, வேறு எதையும் கலப்பு நான் பண்ணவில்லை என்று சொல்லி எழுதுகிறார் 1 கொரிந்தியர் 1:2 மற்றவங்களாம் கலப்பு விஞ்ஞானத்தை சுவிசேஷத்தில் கலக்குறாங்க. ஒருத்தர் விஞ்ஞானத்தையே பேசுவார். இல்லை, அவர் கல்வாரியை யார் பேசினா, சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை யார் பேசினா அவங்க தான் நிலைச்சு நிற்பாங்க. நானும் நிலைச்சு நிற்கணுமேனு நான் சிலுவையின் உபதேசத்தையே பேசிக்கிட்டு இருக்கிறேன். கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வேற ஒரு பாட்டு உங்களுக்கு தெரிய தேவையில்லை, கல்வாரி பாட்டே தெரிஞ்சா போதும். அல்லேலூயா. என்டர்டெயின்மெண்ட் பாட்டே வேண்டாம். சிலர் ஆராதனை பாட்டு வேணும். அவர் சொல்லுவார், எப்பா நீ என்னை புகழ்றதை விட்டுட்டு நான் கொடுத்த வேலையை செய். என் ஜனங்கள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறாங்க, நீ என்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறாயே, ஸ்டாப், கோ அண்ட் டூ மை ஒர்க். சுவிசேஷ வேலையை செய். அப்படித்தானே சொல்லுவார். நீங்கள் வேலை செய்கிறவங்க உங்கள் பாஸை பொழுதுகிட்டே இருக்கிறீங்க, வேலைக்கு போகாமல் சம்பளம் கொடுக்க மாட்டார், வேலையை விட்டு நீக்கிடுவார். அதனால் அவரை புகழ்றது ஒன்று தான் பெருசுன்னு நினையாதீங்க. அவர் பட்ட பாடுகளை நினச்சி அதை பாடுங்க, மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. அதுதான் இழுப்பு சக்தி. எந்த மனுஷனையும் யோசித்து பாருங்க, அந்த கல்வாரி சிலுவையின் பாடலை பாடும்போது, ஆல்டர் கால் கொடுக்கும்போது எனக்கு பாருங்கள், இது ஆராதனை இன்னைக்கு, ஆனால் என் மைண்டு எங்கே போச்சு? ஆல்டர் காலுக்கு போகுது. ஆல்டர் கால் அழைப்பு. இயேசுவுக்கு உங்கள் இதயத்தை ஒப்புக் கொடுக்கிறவர்கள், உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறவர்கள் முன்னால் வரலாம். அந்த நேரத்தில் பாடுற பாட்டு என்ன பாட்டு? இயேசுவின் சிலுவை பாட்டு. அல்லேலூயா. அது பாடின சரி, அந்த இடத்துல ஒரு மகிமை அப்படியே இறங்கும். பரலோகமே அந்த இடத்துல இறங்கிக்கணும். அப்படி மக்கள் அப்படியே நடந்து முன்னால் வர்ற காட்சியை பாருங்க. உங்கள் பிள்ளைங்க நடந்து முன்னால் வந்து ஒரு நாளாவது ஒப்பு கொடுக்குற காட்சி யோசிங்க. வேறு பாட்டெல்லாம் மறந்துருங்க, கல்வாரி பாட்டை பாடு. சபையில் சில பாட்டுகளை பாட வேண்டியதான், ஏன்னா வந்த விசுவாசிகள் வளரணுமேங்க, அதுக்காக சில பாட்டுகள் உண்டு. ஆனால் கல்வாரி பாட்டு தான் மெயின். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, உலகம் இழுக்குது, சொன்னேன், பாவம் இழுக்குது, சுய இச்சைகள் இழுக்குது, பணம் இழுக்குது, பெருமை இழுக்குது, பதவி இழுக்குது, அரசியல் இழுக்குது. இந்த பக்கம் இயேசு ஒருத்தர் அன்புனால இழுக்கிறார், கையை பிடிச்சு இழுக்கிறார். வேண்டாம், நரக பாதை வேண்டாம், நரக வழி நடந்திடாதே, நரர் அடைவார் நித்திய வேதனையே, நேர் வழியோ புது வழியே, பாருன்னை இயேசு தேடுகின்றார். இந்த பாட்டெல்லாம் தான் எனக்கு பிடிக்கும். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே. ஒரு பாவிக்கு போய் பாடுறோம், அந்த பாவியே நீ அஞ்சிடாதே, இயேசு உனக்கு இருக்கிறார், வா அவரண்டை வா. இந்த சபைக்கு அந்த தான் கடமை. மற்ற கோயிலை மாதிரி இந்த கோயிலை நினைச்சறாங்க. இது வித்தியாசம். இது தேவன் கொடுத்த அழைப்பே வேற. இது பாவிகளை அழைக்கிற ஒரு சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி நான் ஒரு விஷயம் சொல்லி ஜெபிச்சு அனுப்பிடுவோம். பொறுமையா இருங்க. நியூயார்க் நகரம், அது சொல்லாமல் என்னால் முடியாது. நியூயார்க் நகரத்தில் 2 ஃபேமஸ். ஒன்று எலி. உலகத்திலேயே பெரிய பெரிய எலிகள் ஒன்று அந்த தனி அதிகமாக இருக்கிற இடம் எதுன்னா, நியூயார்க் சிட்டி, 2வது மும்பை. நான் போய் எலிகளை எண்ணலை, இதெல்லாம் தகவல்.
அப்போ நியூயார்க் சிட்டினாலே பெரிய பெரிய கோபுரங்கள் இருக்கும், ஆனால் கீழே எலிகள். அண்டர் கிரவுண்டு, நிறைய அண்டர் கிரவுண்ட் இருக்குது. ரெண்டாவது ஃபேமஸ் எதுன்னா தாயில்லா பிள்ளைங்க, தகப்பன் யாருன்னு தெரியாத பிள்ளைங்க அங்கங்கே குடியிருப்பாங்க. அவங்கெல்லாம் காதில் ஒரு பெரிய வளையம், பச்சை குத்தி கொள்வாங்க, மேலே ஆணும் பெண்ணும். பையங்க வாலிப பிள்ளைகள் முடிய வேற வேற விதமாக வெட்டுவாங்க. அதுதான் அந்த ஸ்டைல். இப்போ இங்கனுக்குள்ள அவங்க தெரியாமல், அது என்னன்னு தெரியாமல் வெட்டிக்கிட்டு இருப்பாங்க முடிய. ஆனால் அவங்க வித்தியாசமாக முடிய வளர்ப்பாங்க. நிறைய பச்சை குத்துவாங்க. ஆண் ஆண் படம், பெண் படம், பாம்பு படம், இதெல்லாம் தாங்கள் மேலே வரைஞ்சி கொண்டு அவங்களுக்கு தகப்பன் யாருன்னு தெரியாது, தாய் யாருன்னு தெரியாது, அனாதை அப்படி அவங்களா வளருவாங்க. அவங்களுக்கு வேண்டியது பணம். எதுக்கு பணம் வேணும்? அவங்க சாப்பிடணும். ரெண்டாவது அவங்களுக்கு போதை மருந்து வாங்கணும், அதுக்கு பணம் வேணும். அந்த போதை மருந்து அதில் அவங்க ரொம்ப பழக்கப்படுவாங்க. அந்த போதை மருந்து இப்போ உலகம் முழுவதும் பரவி வருது. இந்த போதை மருந்தில் அவங்க என்ன செய்கிறோன்னு தெரியாமல் அவங்க ஆட்களை கொள்வது உண்டு. அதுங்களுக்குள்ளேயே நிறைய கேங் இருக்குது, பெரிய பெரிய கோஷ்டிகள் இருக்குது, கோஷ்டி தலைவர்கள் இருக்காங்க. அவங்க துப்பாக்கிகள், ஆயுதங்கள் எல்லாம் வச்சுருப்பாங்க. போதை மருந்துகளை விற்று தான் துப்பாக்கியெல்லாம் வாங்கியிருப்பாங்க. போலீஸ்காரங்களால் முடியாது, காவலால் முடியாத அளவுக்கு அவங்களுடைய பெருக்கம், அவங்களுடைய அடாவடித்தனங்கள். மெக்சிகோவிலிருந்து அவங்க தப்பிச்சு கொண்டு வந்து, கடத்தி கொண்டு வந்து போதை மருந்துகளை விநியோகம் பண்ணி இழுப்பாங்க. நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறீங்களா, $1 கொடுக்கலன்னா $1க்காக உங்களை சுட்டு கொண்டுட்டு அவங்க போவாங்க. அவங்களுக்கு யாருன்னு கணக்கு இல்லை. அன்பு என்றா என்னன்னு தெரியாது, பாசம்னா என்னன்னு தெரியாது. நமக்கு தெரியும் பாசம்னா என்னன்னு. தாய் பாசம், தந்தையின் பாசம், பிள்ளை பாசம் நமக்கு தெரியும். அவங்களுக்கு இது எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்டவங்க குரூப்பா, கோஷ்டியா. டேவிட் வில்கர்சன் அப்படின்ற ஒரு எவாஞ்சலிஸ்ட், ஒரு சுவிசேஷகர், தெரு பிரசங்கியார். டேவிட் வில்கர்சன் என்கிறவர், அவர் கொஞ்சம் டிராக்டெல்லாம் எடுத்து நியூயார்க் வீதிகளில் டிராக்ட் கொடுத்து சுவிசேஷ ஊழியத்துக்கு போனார். அவர் அப்படி போய் ஒரு நாள் இந்த பிள்ளைங்களெல்லாம் இருந்த இந்த 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 ரவுடி கும்பல், ஆண்கள், பெண்கள், பெரியவங்க, அவங்களாம் வளர்ந்து பெரியவங்க, பல ஆண்டுகள் அங்கே இருக்காங்க. கேங் லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும்னு உள்ளே போயிட்டார். குகைக்குள்ளே, அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போனால் இவரை கண்ட உடனே சீறி பாய்ந்து வந்து இவரை அடித்து நொறுக்கி, இவருடைய ஜாக்கெட்டை பிடுங்கி, ஒரு குளிருக்கு போட்டிருந்த உடையை பிடுங்கி, அவருடைய ஷூஸை கண்ட உடனே சிலர் ஷூஸை பிடுங்க, இவ்விதமாக அவரை அடித்து துன்புறுத்தி அவரை விரட்டி விட்டாங்க. யார்கிட்ட வந்து நீ இயேசுவை பற்றி சொல்ல வந்திருக்க, ஓடுன்னு விரட்டி விட்டாங்க. இவர் அடி வாங்கி காயங்களோட வந்த, அதுக்கப்புறம் போய் ஜெபம் பண்ணி கொஞ்சம் துணிமணியெல்லாம் வாங்கி, கொஞ்சம் மேலே குளிருக்கு போடுற ஜாக்கெட்டெல்லாம் வாங்கி, கொஞ்சம் ஷூஸ் எல்லாம் நிறைய ஷூஸ் வாங்கி தூக்கி சுமந்து கொண்டு அதே இடத்துக்கு திரும்ப போகிறார். அந்த அங்கேருந்து சீறி பாய்ந்து வந்தாங்க. அவங்களாம் இரத்த வெறி பிடிச்சவங்க. உங்களுக்கு திருநெல்வேலிக்காரங்களுக்கு ரொம்ப தெரியாது. அவங்க வந்து கழுத்தில் கடித்து ரத்தத்தை உரிவாங்க. பிசாசு அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிசாசுகளுடைய தன்மைகள் உண்டு. சிலரை தான் என் லைஃப்பில் பார்த்துருக்குறேன். ஆனாலும் அவங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் அவங்கள நான் பார்த்துருக்கேன். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப அழகியாக வரும், இப்படிப்பட்டவங்களெல்லாம் ஆண்டவர் ரட்சித்தாரே. திருநெல்வேலியில் எவ்வளோ கொலைகாரங்க இருக்காங்களே, ரட்சிக்கப்படணுமே. அப்போது இவர் என்ன பண்ணார், அவங்களுக்கு இதெல்லாம் கொண்டு போன உடனே மறுபடியும் இங்கே வந்துட்டியானோ அவ்வளவு சீறி பாஞ்சி இவரை அடிக்க வந்த போது இவர் அதை பார்சலை பிரித்து இந்தன்னு கொடுக்க ஆரம்பித்தார். ஷூஸ் எல்லாம் கொடுத்து இப்படி 2-3 தடவை பண்ணி அவங்களிடத்துல ஃப்ரெண்டாக மாறிட்டார்.
இப்போ இவங்க எல்லாரும் அப்படிப்பட்டவங்களுக்கு அன்புன்னா என்னன்னு தெரியாதுல்ல. இப்படி ஒரு ஆள் அன்பாக இருக்கணும்னு அவங்களுக்கு தாங்க முடியல. உடனே இவங்களோட ஃப்ரெண்ட் ஆகிட்டான். டேவிட் வில்கர்சனோட ஃப்ரெண்ட். இவர் இயேசுவை பற்றி ரொம்பவும் சொல்லலை, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தார். கொஞ்ச நாள் சாப்பாடை வாங்கி கொடுப்பாரு, துணிமணி வாங்கி கொடுப்பாரு. ஃப்ரெண்டு வராருன்னொன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இப்படி இருக்குது. ஒரு நாள் இவர் யோசித்தார், இப்படி 10-20 கேங் லீடர்ஸ் இருக்காங்க, அங்கங்கே கேங் இருக்குது, படுகொலை பண்ணுறவங்க, போதை மருந்துகளை யூஸ் பண்ணுறவங்க, இத்தனை பேரையும் ஒரே இடத்துல கூட்டி நாம் ஒரு சுவிசேஷ கூட்டம் நடத்தினா நல்லதுன்னு யோசித்தார். யோசித்துட்டு ஒரு சினிமா தியேட்டர் ஒன்று வாடகைக்கு எடுத்தார். வாடகைக்கு எடுத்து இவங்களுக்கெல்லாம் செய்தி அனுப்பினார். ஒரு 10-20 அல்லது 7-8 கோஷ்டிகளுக்கு அனுப்பினார். இவங்கெல்லாம் கோஷ்டியாக வரும்போது அந்த தலைவன், அதுக்கு அடுத்த தலைவன், அப்புறம் அவங்களுக்குள்ள பயங்கரமான ஆயுதங்களோட, துப்பாக்கிகளோட, பிச்சுவா கத்திகளோட, சின்னது அந்த அதுதான் ஸ்விட்ச் பிளேடு அப்படிம்பாங்க, அந்த பிச்சுவா கத்திகளோட எல்லா பிள்ளைகள் கையிலையும் அது இருக்கும். ஸ்விட்ச் பிளேடு இருக்கும், எல்லா பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள். அப்போது இவங்க எல்லாரையும் ஒரு சினிமா தியேட்டரில் கூட்டம் நடத்துறதுக்கு ஒரு முயற்சி எடுத்து அதில் குரூப்பாக வந்துட்டான். ஆனால் அந்த குரூப் லீடர்ஸ் எல்லாம் பிளானில் வந்தாங்க. அங்கே போவோம், ஆனால் நமக்கு விரோதியாக இருக்கிற அடுத்த குரூப் லீடரும் அங்கே வாரான், அந்த இடத்துல அந்த லீடரை குத்தி கொன்றணும் அப்படின்னு இந்த லீடர் நினைப்பார், அந்த லீடர் இந்த ஆளை கொள்ள நினைப்பார். இப்படி ஒருத்தர் கொள்றதுக்கு சரியான வாய்ப்பு. ஏன்னா அவங்கள பிடிக்க முடியாது, ஒரே இடத்துல கூடும்போது ஒருத்தர் கொள்றதுக்கு ஈஸின்னு சொல்லிட்டு எல்லாரும் தங்கள் ஆயுதங்களை கொண்டாட்டாங்க. இப்போ அந்த மேடையில் ஏறி நின்று டேவிட் வில்கர்சன் பிரசங்கம் பண்ணுறார். இந்த மாதிரி இடத்துல நீங்கள் பிரசங்கம் பண்ணுவீங்களா, நான் பிரசங்கம் பண்ணுவேன்னா? இன்றைக்கி நிறைய பிரசங்கிமார் எழும்பிட்டாங்க, எல்லாம் ஒரு 50 விசுவாசிகளை வச்சுக்கிட்டு தான் பிரசங்கம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இடத்துல தான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி சவால் இருக்குது நமக்கு. இவர் மேடையில் ஏறி அந்த பழைய தட் ஓல்டு ரக்கட் கிராஸ், இந்த சிலுவையை பற்றிய ஒரு பாட்டு உண்டு. எனக்கு அந்த பாட்டு தெரியல, பாஸ்டருக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கும். அந்த சிலுவையின் பாட்டை அப்படி பாடிட்டு நிற்கிறாராம். பாடிட்டு சிலுவையில் இயேசுப்பட்ட பாடுகள், அவர் உன் மேலே வச்சிருக்கிற அன்பு, இதை பாடிட்டு நிற்கிறார். ஒரு மாதிரி கலவரமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் கத்தி விசில் அடித்து கொண்டு பேசி கொண்டிருந்தவங்கெல்லாம் அமைதியாயிட்டான். அமைதியானது மட்டுமல்ல, அங்கங்கே திடீர்னு பெருமூச்சுகள், திடீர்னு ஏக்கங்கள், திடீர்னு சத்தங்கள், திடீர்னு அழுகை. கொப்புற விழுந்து சிலர் அழுகிறான். இயேசு பாவிகளை ரட்சிக்க வந்தார், அவர் இப்படி கோர சிலுவையில் மரித்தார்னு அந்த பாட்டை பாடும்போது அங்கங்க அழுகை, அங்கங்க கீழே விழுந்துறான். ஐயோ இயேசுவே நம்ம பாவி, அவங்களே பாவரிக்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கேங் லீடர்களெல்லாம் தங்கள் பெரிய பெரிய துப்பாக்கிகளையும் பிச்சுவா கத்திகளையும் கொண்டு வந்து பலிபீடத்தில் கிடத்தினாங்க. முன்னால் கொண்டு வந்து ஒப்பு கொடுத்து முன்னால் நெடுஞ்சான் கிடையா விழுந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அதுதான் உண்மையான எழுப்புதல். திருநெல்வேலியை நினைங்க, மும்பை பட்டணத்தை நினைங்க, டெல்லியை நினைங்க, கல்கத்தாவை நினைங்க. நம்ம திருநெல்வேலியை நினைப்போம், எவ்வளவு கொலைகள், எவ்வளவு அக்கிரம செயல்கள். ஏன் நம்ம இன்னும் இந்த வருஷத்தில் எத்தனை சுவிசேஷ கூட்டத்தை நம்ம வைக்கணும், எவ்வளவு செய்யணும் தெரியுமா? இருக்கிற காசுக்கு கூட்டம் நடத்துவோம், இவ்வளோதான் பணம் இருக்குது, இவ்வளோதான் காணிக்க இருக்குது சபையில், இதை வச்சு கூட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நானோ என் குடும்பத்தாரோ வரல. காசு இருக்கோ இல்லையோ எல்லாம் விசுவாசத்தில் இறங்கிடணும் களத்தில். அல்லேலூயா. ஜீவனை பணயம் வைத்து தீக்குள் சென்றதால்,
அன்னைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஜீவனை பணயம் வைத்து தீக்குள் வீசி எறியப்பட்ட வெளியே வந்தான். அது போன்ற சூழ்நிலைமை. ஆனாலும் ஜீவனை பணயம் வச்சு இயேசுக்காக வாழ்கிறவங்க இந்த சபைக்கு ஓடி ஓடி வரணும், வரப்போகிறாங்க. ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களா பார்த்து இழுத்து இங்கே கொண்டு வருவார். அல்லேலூயா. அந்த இழுக்கும் சக்தியை கர்த்தர் உங்களுக்கும் தருவார். இயேசு ஒரு காந்தம். சொல்லுங்க. அவர் எங்க போனாலும் திரளான ஜனங்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். வியாதிஸ்தரெல்லாம் இழுத்துட்டார், சுகமாக்கிட்டார். ஒருத்தன் செத்து 4 நாள் ஆச்சு. இனி நான் நோ ஹோப், நம்பிக்கையே கிடையாது. ஆனால் அங்கே போய் நின்று எல்லாரும் அழுகிறாங்க, இவரும் அழுகிறார். அழுதுட்டு அவன் 4 நாள் ஆச்சுன்னா அவன் அதல பாதாளத்துக்கு போயாச்சு. லாசருவே வெளியே வா அப்படின்னு இருப்பாருங்க. அதல பாதாளத்தில் இயேசுவின் கை போய் அவனை இழுத்துட்டு வந்துட்டு வெளியே அவன் உயிரோட எழும்பிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வீட்டில் யாராவது நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறாங்களா? அவங்க மனம் திரும்பவே மாட்டாங்க பாஸ்டர், அந்த அளவுக்கு விளிம்புக்கு போயிட்டாங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லுங்க. இயேசுடைய கை, அல்லேலூயா, அவருடைய கல்வாரி அன்பு அவர்களை இழுக்கும். அவருடைய காருண்யத்தால் நான் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் என்று சொல்றார். அன்னைக்கு ஒரு பெரிய எழுப்புதல் நடந்தது. டேவிட் வெல்கர்சன் இன்னைக்கும் தேசம் மறக்காது. நான் ரொம்ப வருஷத்துக்கு முந்தி இவருடைய வாழ்க்கை வரலாறு, இவர் செய்ததை கேள்விப்பட்டு அது இன்னும் மனசில் வச்சிருக்கிறேன். செஞ்சா அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யணும் ஆண்டவரே, அதுதான் எனக்கு விருப்பம்னு நான் கேட்குறேன். இன்னும் கர்த்தர் எனக்கு தருவார்னு நான் நம்புகிறேன். இந்த 2024 கர்த்தர் எனக்கு தருவார் நம்புகிறேன். அவர் காந்தம். அதே போல் உங்களுக்கும் நீங்கள் இயேசுவை உடையவர்கள் காந்தமாக தான் மாறுவீங்க. நீங்கள் ஒரு ரயில் இன்ஜின் எப்படி பெட்டிகள் இழுத்துட்டு வருதோ அதே மாதிரி நீங்கள் ஒரு காந்தமாக, நீங்கள் 7-8 பேரை நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் வந்துடுவாங்க. நீங்கள் சொல்லுவீங்க பாஸ்டர் அவன் பயங்கர கள்ளன், அவன் பயங்கர பாவி. நீங்கள் 2 வார்த்தை சொல்லுங்கள், செத்து 4 நாள் ஆன லாசருவை வெளியே இழுத்தார் பாருங்க. அதே இயேசு உங்கள் கூட இருந்து அவனை இழுத்து கொண்டுருவார். பாவிகளின் புகலிடம் தான் சபை. ஹல்லேலூயா. பாட்டு எப்படி படிப்போம்? பாவிக்கு புகலிடம் இயேசு. கல்வாரிக்கு உருகாத நெஞ்சம் வேறு எந்த அன்புக்கும் உருக வாய்ப்பில்லை. ஆனால் எல்லா வாய்ப்பையும் இழந்த இதயங்களை கூட கல்வாரியின் அன்பு இழுக்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். இந்த இழுப்பு சக்தி உங்களுக்கு வேண்டுமா? எத்தனை பேருக்கு வேணும்? கை உயர்த்துங்க. நானும் ஒரு காந்தமாக இருக்கணும் பாஸ்டர். இந்த உலகம் ஒரு பக்கம் இழுத்துட்டு போகுது, நான் அந்த ஆட்களை இழுக்கணும். நாய் இழுத்துட்டு போகுது, பின்மாற்றம், அந்த ஆட்களை நான் இழுத்து கொள்ளணும். ஓநாய்கள் இழுத்துட்டு போகுது, மாறுபாடான உபதேசங்களை கேட்டு நான் அவர்களை இழுத்து கொள்ளணும். நான் இசைக்கருவி வாசித்தால அதுவே ஆட்களை இழுக்கணும். நான் பாடுனா ஆட்களை இழுக்கணும். நான் பேசினா ஆட்களை இழுக்கணும். என் முகத்தை பார்த்த உடனே ஆட்கள் இழுக்கப்படணும். ஆமாவா இல்லையா? எத்தனை பேருக்கு வேணும் அந்த இழுப்பு சக்தி? எல்லாரும் கைகளை மேலே கொண்டு போங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். சர்வ வல்லமுள்ள தேவனே, நீர் இழுத்து கொண்டீர் பல லட்சங்களை, எல்லா தேசங்களிலும் இருந்து இழுத்து கொண்டீர். எங்களுக்கு இருக்கிற அந்த 40 லட்சத்துக்கு நாங்கள் இழுத்து கொள்ளணும். 1 லட்சம் மக்கள் இழுக்கப்பட்டு கர்த்தரண்டை வந்தால் எவ்வளவு சந்தோஷம். எங்களை நீ ரட்சித்ததுக்கு அது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஆண்டவரே. வீணா எங்களை ரட்சித்து எங்கள் காலத்தை வேஸ்ட்டாக நாங்கள் இருக்க விரும்பவில்லை. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். எதிலையாகிலும் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் அந்த கஷ்டம் இந்த வாரத்தில் நீங்கட்டும். இந்த வர்ற வாரம் அடுத்த சனிக்கிழமைக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உடம்பில் வியாதி இருந்தால் அதை இழுத்து வெளியே தள்ளிவோம். பிள்ளைகளை விடுவியும், இவர்களை ஆசீர்வதியும். ஸ்தோத்திரம் இயேசு நாமத்தில் ஆமென். எல்லா தலைகளை உயர்த்துங்க, கண்கள் மூடுங்க. உங்க வீட்டில் யாரும் இழுக்கப்படாம இன்னும் இருக்காங்களா? பாஸ்டர் பாவம் இழுத்துட்டு போச்சு பாஸ்டர், உலகம் இழுத்துட்டு போயிட்டுது, பின்மாற்றம் இழுத்துட்டு போயிட்டுது,
பதவி ஆசை இழுத்துட்டு போயிட்டு. உங்க வீட்டுல யாராவது இருந்தா இப்போ வலது கரத்தை உயர்த்துங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்றோம். இப்போ இழுத்துக்கொள்ளும், என்னை இழுத்துக்கொள்ளும், அந்த ஆட்களை இழுத்துக்கொள்ளும். இவர்கள் கையை யாரை நினைத்து கையை உயர்த்தினார்களோ, இயேசுவே இயேசுவே இயேசுவே, ராஜாவே ராஜாவே ராஜாவே, ரட்சகா ரட்சகா, இழுத்துக்கொள்ளும் இழுத்துக்கொள்ளும். உம்முடைய கோர பாடுகளின் காட்சி அவர்களுக்கு காண்பித்தரலும், உம்முடைய கல்வாரி முகத்தை அவர்கள் பார்க்கும்படி செய்தரலும். எங்கும் உம்முடைய ரத்தம், முகமெல்லாம் உம்முடைய ரத்தம், கைகளில் கால்களில் உம்முடைய ரத்தம். ஐயா, காருண்யத்தால் இழுத்துக்கொள்ளும். சிலர் தாமதித்துக் கொண்டிருந்தால் அவர்களை கட்டாயப்படுத்தியாகிலும் இழுத்துக் கொண்டு வார ஐயா. ராஜா, எங்க ஜெபத்தை கேட்டதுக்கு ஆயுஸ்தோத்திரம். எல்லாரும் கைகளை கீழே போடுங்க. இப்ப தலைகளை உயர்த்தி கண்கள் மூடி இருக்கிற வேளையில நீங்கள் எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு ஜெபம் என்ன? பைபிள் சொல்லுகிறது, இயேசு சொன்னார், என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரமாட்டான் என்றார். இப்ப எல்லாம் ரெண்டு கைகளை உயர்த்தி பிதாவே இழுத்துக் கொள்ளும்னு சொல்லுங்க. பிதாவே இழுத்துக் கொள்ளும், பிதாவே இழுத்துக் கொள்ளும், பிதாவே இழுத்துக் கொள்ளும். என்னை இழுத்துக் கொள்ளும், ஓடி வந்திடுவேன். என்னை இழுத்துக் கொள்ளும், ஓடி வந்திடுவேன். அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி கூறுவேன். அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி கூறுவேன். அல்லேலூயா.